தினமும் ஒரு பிச்சைக்காரன் வீட்டு வாசலின் அருகே வந்து பிச்சை எடுப்பான். அவன் பிச்சை எடுக்க வந்தவுடன் வீட்டு உரிமையாளரான ராஜு எப்போதும் அவனை பார்த்து கோவப்படுவார். பலமுறை அந்த பிச்சைக்காரன் அங்கு செல்வது வழக்கம். எப்போது ராஜு கொஞ்சம் வெக்கப்படாமல் பிச்சைக்காரனை தகாத வார்த்தைகளால் திட்டி அனுப்பி விடுவான். உன்னை போன்ற ஆட்கள் எல்லாம் உயிரோடு இருந்து என்ன ஆகப் போகிறது? வாழ்நாள் முழுவதும் இப்படி பிச்சை எடுத்து வாழ வேண்டுமா? நீங்கள் எல்லாம் பூமிக்கு பாரமாக இருக்க வேண்டுமா என்று திட்டுவார். மற்றும் சில நேரங்களில் கோபத்தில் அந்த பிச்சைக்காரனை கீழே தள்ளி விடுவார், அடித்தும் அனுப்புவார். இவ்வளோ இருந்தும் அந்த பிச்சைக்காரன் மனதிலிருந்து வந்தது ஒன்றே ஒன்றுதான். இறைவா, இவர் அவரை அறியாமல் பேசும் பாவச் சொற்களையும் பாவ செயல்களையும் மன்னித்து விடுங்கள் என்று. ஒருமுறை ராஜு தனது தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்ட செய்தி கிடைத்த சோகத்தில் இருந்ததால் அந்த சமயத்தில் பிச்சைக்காரன் அவன் வீட்டு வாசலுக்கு வந்தபோது ராஜு மிகவும் கோபத்தில் நிதானத்தை இழந்து அந்த பிச்சைக்காரனை கல்லால் அடித்து விரட்டுகிறான். பிச்சைக்காரனின் தலையை உடைத்து இரத்தம் வலிய ஆரம்பித்தது. அவ்வளோ கஷ்டத்திலும் துயரத்திலும் பிச்சைக்காரன் சொன்னான், இறைவன் உன்னை மன்னிப்பாராக என்று. அங்கு இருந்து நகர்ந்து சென்றார். ராஜு சிந்தனையில் மூழ்கினார். நாம் அவனை அடித்து துன்புறுத்தினாலும் கூட அந்த பிச்சைக்காரன் நம்மளை நல்லா இருக்க இறைவனை வேண்டுகிறானே, இவனுக்கு கோபமே வராதா அப்படின்னு நினைத்து இவனுக்குள் என்ன ரகசியம் இருக்கிறது? இவன் ஏன் இப்படி அடித்தாலும் திட்டினாலும் வாழ்த்துகிறான் என்று நினைத்து அவன் ரகசியத்தை அறிய அந்த பிச்சைக்காரனை ராஜு பின்தொடர ஆரம்பித்தார். பிச்சைக்காரன் எங்கு சென்றாலும் அவனை பின்தொடர்ந்து சில பேர் அவருக்கு உணவு கொடுத்ததையும் சில பேர் அவரை அடிப்பதையும் சில பேர் பிச்சைக்காரனை அவமானப்படுத்துவதையும் திட்டுவதையும் தள்ளிவிடுவதையும் ராஜு பார்த்து வியப்படைந்தான். அவமானப்படுத்தப்பட்ட அடி வாங்கிய போதிலும் அந்த மக்கள் பிச்சைக்காரனை எப்படி கொடுமைப்படுத்தினாலும் அவன் எல்லோருக்காகவும் கைகூப்பி இறைவனை வேண்டுகிறான். இறைவன் உங்களை தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து நல்லதே செய்யட்டும் என்று ஒரே ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறான். இதெல்லாம் ராஜு மிகவும் ஆச்சரியமாக மறைந்திருந்து கவனித்து கொண்டிருந்தால் அப்போது இரவாகிவிட்டது. அவனது வீட்டுக்கு பிச்சைக்காரன் வந்தான். ஆனால் ராஜு இன்னமும் அவனை பின்தொடர்ந்தார். அங்கே ஒரு வயதான பெண் கிழிந்த ஆடையுடன் அழுக்காய் ஒரு உடைந்த கட்டில் மேல் படுத்திருந்தாள். அவள் மிகவும் பலவீனமாய் மற்றும் நோய்வாய்க்கப்பட்டவளாக ஒரு பிச்சைக்காரியைப் போல் இருந்தாள். அந்த பிச்சைக்காரன் மனைவி கணவன் திரும்பி வருவதைக் கண்டு கட்டிலிருந்து எழுந்து நின்றாள். மனைவி தன் கணவனின் பிச்சை பாத்திரத்தை பார்த்ததால் அதில் பாதி பழைய ரொட்டி மட்டுமே இருப்பதை பார்த்து அவள் கேட்டாள், இன்று உங்களுக்கு இவ்வளோதான் கிடைத்ததா? ஐயோ, உங்கள் தலையிலிருந்து இரத்தம் வருது, என்னாச்சு என்று பார்த்து கதறி அழுதாள். அந்த வயதான பிச்சைக்காரர் சொன்னார், இன்று எனக்கு இவ்வளோதான் கிடைத்தது, யாரும் எதுவும் கொடுக்கவில்லை, எல்லோரும் என்னை அவமானம் செய்தார்கள், மேலும் ஒரு மனிதன் கல்லால் எறிந்து என் தலையை காயப்படுத்தினார் என்று அந்த பிச்சைக்காரன் ஒரு ஆழமான குளிர்மூச்சை எடுத்து மீண்டும் முன்னோக்கி செல்ல தொடங்கினார். இது நான் செய்த பாவங்களின் பலன். அப்படி செய்திருக்க கூடாதுதான். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. சில வருடங்களுக்கு முன்பு நாம் எவ்வளவு பணக்காராக இருந்தாலும் நம்மிடம் இல்லாதது எதுவும் இல்லை. அவ்வளோ பணம் இருந்தும் நாம் எதையும் தானம் செய்வதை பற்றி யோசித்தது கூட இல்லை. அன்று ஒரு பார்வையற்ற பிச்சைக்காரனை எப்படி நடத்தினோம்? நம் வீட்டு வாசலில் பிச்சை எடுக்க வந்த அந்த பிச்சைக்காரனை நாம் எவ்வளவு அவமானப்படுத்தினோம். அதை கேட்ட வயதான மனைவி கண்களில் கண்ணீருடன் சொல்லத் தொடங்கினார், அந்த ஏழை குருடனை நாம் மிகவும் மோசமாக நடத்தினோம். அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தினோம், அவமானப்படுத்தினோம். சாப்பிட ரொட்டிக்கு பதிலாக காகிதத்தை கொடுத்து அதை அவர் வாயில் போட்டு மெல்லும்போது சிரித்து கேலி செய்தோம். மற்றவர்கள் கொடுத்த சாப்பாட்டையும் தூக்கி எறிந்தோம். ஆமாம், ஒரு முறை நான் அவர் முகத்தில் திட்டி சேற்றை வீசி எறிந்தேன். அப்போது எனக்கு தெரியாது, பணத்திமிரில் இதையெல்லாம் நான் செய்தேன். உங்கள் பாவத்தின் விளைவை கடவுள் உங்களுக்கு தருவார் என்று அந்த குருடன் அப்போது வருத்தத்துடன் சபித்தார். கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் என்று அவன் சபித்ததன் அந்த சாபம் நிறைவேறி இந்த அவல வாழ்க்கைக்கு வந்ததால் அவனுடைய சாபம் நிறைவேறியது என்று கூறி கதறி அழுதாள்.
அந்த பிச்சைக்காரனின் மனைவி, அதனால்தான் நான் யாரையும் சபிக்கவில்லை. யாராவது என்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் நான் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாக நான் இறைவனை வேண்டுகிறேன். நம்மைப் போல ஒரு அவல வாழ்க்கை யாரோ அனுபவிக்கக்கூடாது. அனுபவிக்கவும் நான் விடமாட்டேன். அவ்வாறு செய்பவர்கள் எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே அறியாமல் செய்யும் அத்தகைய பாவங்களின் விளைவுகளை யாராலும் தாங்கிக்க முடியாது. யாரும் தண்டிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்று அந்த பிச்சைக்காரன் அழுதபடியே சொன்னான். இதையெல்லாம் அங்கு ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்தால் ராஜு. இப்போது அவர் மனம் வலித்தது. எல்லாம் அவனுக்கு புரிந்தது. பிச்சைக்காரனும் அவன் மனைவியும் பாதி ரொட்டியை பிரித்து சாப்பிட்டு இறைவனுக்கு நன்றி தெரிவித்தனர். தூங்கி எழுந்து அடுத்த நாள் பிச்சைக்காரன் மீண்டும் பிச்சை எடுக்க சென்றார். அப்போது ராஜு தனக்காக வைக்கப்பட்டிருந்த சூடான உணவை கொண்டு வந்து பிச்சைக்காரனுக்கு கொடுத்து மன்னிப்பு கேட்டார். நான் பெரிய தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று பணிவுடன் கூறினார். அந்த வயதான பிச்சைக்காரன், இறைவா உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்வார், கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வீட்டுக்கு சென்றார். இறைவன் தன் செயலுக்கு ஏற்ப மட்டுமே பலனை தருகிறார். எல்லோருக்கும் கணக்குகளும் அவர் கணக்கில் மிக மிக உறுதியானவன்.